வணக்கம். இது உங்கள் பிளாக் சி. தேங்காய் போட்டால் தென்னை மரம் தான் முளைக்கும், மாங்காய் போட்டால் மாமரம் தான் வளரும். ஏன்னா ஆப்பிளையா எதிர்பார்க்க முடியும்? அதே மாதிரி தான் பல குற்றச்சாட்டுகள், அதாவது பாலியல் ரீதியாக பல பெண்களை தன்னுடைய ஆஃபீஸ்க்கே வர வச்சு துன்புறுத்தியதாக, ரெக்கார்ட் செய்ததாக, ஏன் சொந்தக்காரங்களே பாலியல் ரீதியாக ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப அவங்கள பாலியல் சுரண்டல் செய்யப்பட்டதாக, இது மாதிரி நிறைய விஷயத்தில் இவர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும், ஏன் சவுக்கு சங்கருக்கு நண்பனாக இருந்து கஞ்சா விஷயத்தில் மற்ற எல்லா விஷயங்களுக்குமே துணை போனதாக இருந்தாலும், ஒரு விஷயத்தில் இவர் அடிச்சிக்கவே முடியாது, செம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு. அதுதான் அவதூறு பரப்புதல். அந்த அவதூறு பரப்புனதுக்காகவே 2-3 தடவை அரெஸ்ட் ஆகி போயிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய பொண்ணுக்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? பெண் தானே, இவள் சாஃப்டாக தானே இருப்பா அப்படிங்கிற மாதிரி, பெண் தானே, இவங்க சின்ன பொண்ணு தானே, டேடியோட லிட்டில் பிரின்ஸ் தானே, அதனால் அவங்க அப்பாவுக்காக முட்டு கொடுக்க தான் செய்வாங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டு போனால் கூட, இப்போ பேசியிருக்கிறாங்களே, இதுக்கு விட்டெல்லாம் கொடுக்க முடியாது, தூக்கி போட்டு மிதிச்சே தான் தீரணும். அதாவது உதாரணமாக இப்போ 2 முட்டாள்கள் சேர்ந்து, அதுவும் படித்த முட்டாள்கள் சேர்ந்து பேசினா எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தெரியாதுல்ல, இப்படிதான் இருக்கும். அப்படின்னு எங்களுக்கு கொடுக்குறீங்க பெண்களுக்கு, ஆனா எங்களுடைய ஃப்ரீ பஸ் ரைடுன்னு பெண்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனா எங்களுடைய சேஃப்டியை நீங்க வந்து யூ டேக்கன் இட் ஃபார் அ ரைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஃப்ரீ பஸ்ல சேஃப்டி இருக்கா, எப்படி சீட் எல்லாம் இருக்கு, எந்த மாதிரியான ஒரு ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா, எதுவுமே இல்லை. நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் பஸ்ல போயிருக்கேன். எல்லாருக்குமே சில தே வில் ஆக்சுவலி ப்ரிஃபர் நான் ஒரு 15 rupees கொடுத்து போறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க, தவிர யாருமே இந்த ஃப்ரீ பஸ்ல போக மாட்டாங்க. ஏன்னா அந்த சேஃப்டி அவங்க கேவலமா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மெஷர் எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து இல்ல. பட் என்ன பண்றது, நம்ம ஆட்சி மாற்றம் தான் ஒரே வழி. பொண்ணு பேசுனதுல எனக்கு ஒரு இடத்துல சந்தேகமா இருக்கு. அதாவது இவங்க காலேஜுக்கு போகும்போது அரசு பேருந்து எடுத்திருக்கேன்ப்பா, அப்போ பார்த்தீங்கன்னா சேஃப்டியே இருக்காது, ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சேஃப்டி ரிஸ்க்குன்னு சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, சில படிகளில் வந்து பார்த்திங்கன்னா படி இருக்காது, சம்டைம்ஸ் வந்து பஸ்ஸுக்குள்ளேயே வந்து பெரிய ஓட்டலாக இருக்கும், அந்த மாதிரி விஷயத்த அவங்க சேஃப்டி இல்லை, ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல வராங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இவங்க அவங்க அப்பா கூட சேர்ந்து உட்காந்து வீடியோ போட ஆரம்பித்தது 1 வருஷம் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி மேல் படிப்புக்காக யூரோப்லேயோ இல்லை பர்டிகுலராக ஜெர்மன்லேயோ எங்கேயோ வந்து அவங்க படித்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அது ஒரு 2 வருஷம்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் முன்னாடி தான் வந்து இவங்க தமிழ்நாட்டில் யூஜி படிச்சிருந்துருக்கணும், அப்போது பஸ் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த பெண்களுக்கான விலையில்லா டிக்கெட் இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்குன்னு சொல்ல வராங்க அப்படின்னு என்னால் எடுத்துக்க முடியல. எப்பயுமே அரசு பேருந்து அப்படி தான் இருக்குது, அதை தானே சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்கன்னே நான் வச்சுக்கிறேன். ஏன்னா சீமான் போன்றவர்கள், இவங்க மாதிரியான ஆட்கள் வந்து அரசியல் பேசணும், திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசணும் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் இருக்க முன்னேற்றத்தை பேச மாட்டாங்க. அரசு கல்லூரிகள் சரியில்லை, அரசு பள்ளிக்கூடங்கள் சரியில்லை, அரசு ஹாஸ்பிட்டல் சரியில்லை, பஸ்ஸு சரியில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசுவாங்க. மற்ற மாநிலங்களெல்லாம் போயிட்டு கம்பேர் பண்ணி கூட பேச மாட்டாங்க. ஸோ அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போது பாப்பா கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, பஸ்ஸு சரியில்லைங்கிறதுக்காக பஸ் பாஸ் கொடுக்கக்கூடாது, ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கோ, இல்லை இந்த பெண்களுக்கான விலையில்லா கட்டணம் இந்த திட்டம்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னா, பாப்பா இந்த கேள்வி எவ்வளோ முட்டாள்தனமான கேள்வினா, அதாவது பள்ளிகள் கம்மியாக தானே இருக்குது, காமராசர் ஏன் பள்ளிகளை திறக்காமல் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ கூமுட்டத்தனமாக இருக்குமோ அவ்வளோ கூமுட்டத்தனமான ஒரு ஆர்கியூமெண்ட்டு அது நீங்கள் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் பொச்சரிச்சல் தான், வைத்தெரிச்சல் தான். அதாவது பிஜேபி ஆளு மாநிலமாக இருக்கட்டும், இல்லை பிஜேபியாகவே இருக்கட்டுமே, இவனுங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஜிடிபி அப்புறம் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதெல்லாம் பார்த்துட்டு வைத்தெரிச்சலில் இவங்களை ஏதாவது குறை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம வந்து கொண்டு வந்தோம் திட்டங்களை, லைக் கலைஞரோட நூலகம், இல்லைனா வந்து காப்பீடு திட்டம், அம்மா உணவகம், இதெல்லாம் கொண்டு வந்தால் உங்களுக்கு தான் ஏகப்பட்ட கடன் இருக்குல்ல, அதை வந்து சரி பண்ணாமல் எதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு பேசுவானுங்கள. அதே நரேஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, இவர்கிட்ட அவங்க பொண்ணு கேட்குறாங்க, இதுக்கு மாற்றம் என்ன அப்படின்னா, ஆட்சி மாற்றம் தான் அப்படிங்கிறாரு. ஆமாம், விஜய் வந்துட்டார்னா அப்படியே அறுத்து தள்ளிடுவார். முதல்ல எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எங்கேருந்து எதை ஆரம்பிக்கணும் அவனுக்கு மூச்சு விட்டு யோசிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகும். அதுலேயும் உங்கள் கட்சியில் ஒரு மூத்த தலைவர்னா செங்கோட்டையன் தான் இருக்கிறாரு. அவர் யாருன்னா, அம்மா கிட்ட அடிமையா ஸ்லேவா கையை கட்டிட்டு வாயை பொத்திட்டு கண்ணை பொத்திட்டு அப்படியே உட்காந்துட்டு அம்மா சொல்கிற ஆர்டரை அப்படியே வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ண வரைக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜ் இருக்கும்? அந்த ஒத்த ஆள் தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்க போகிறாரா? இதை வச்சு தான் நீங்கள் அறுத்து தள்ளிடுவேன்னு நம்பிக்கையாக வர பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, இப்போது ரோடு வந்து இந்தியாவில் வந்து குண்டும் குழியுமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மனசில் எல்லாருக்குமே பதிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலே வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டிலையுமே வந்து ரோடுகள் அப்படிங்கிறப்போ குண்டும் குழியுமாக இருக்குது அப்படி
அப்படின்னா அதுக்கு 2-3 விஷயங்கள் காரணமாக இருக்கும். ஒன்று, கான்ட்ராக்டர் வந்து காசு அடிச்சுட்டு ஒழுங்காக போடாமல் விட்டுருந்துருப்பான். அதை தாண்டி வந்து அந்த டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அந்த ரோடு வந்து மறுபடியும் வந்து குண்டும் குழியுமாக போய்கிட்டே தான் இருக்கும். அது வருவாங்க, சரி பண்ணுவாங்க, திரும்பி வருவாங்க, சரி பண்ணுவாங்க. சரி, அதில் இருக்க சிக்கலுக்குள்ளே போக வேணாம். ஆனால் குண்டும் குழியுமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் முதல்ல அதை சரி பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட பிள்ளைங்களை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், இல்லை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஆனால் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ பஸ் பாஸ் இந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரிலாம் கொடுக்காதீங்க. அந்த பணத்தை வச்சு ரோடு போடுங்கன்னு சொன்னால் எத்தனை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்துருங்க. இதெல்லாம் இருக்க போய் தான், அதாவது பஸ் பாஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போனால் இந்த மாதிரி காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் நிறைய பிள்ளைங்கள் வந்து படிக்கவே வராங்க. இதெல்லாம் ஒரு எம்பவர்மெண்ட் தானே. அப்புறம் இப்போ மலைவாழ் மக்கள் இருப்பாங்க, அங்கேருந்து பயங்கர சிக்கலோடு தான் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் பயணித்து பள்ளிகளுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அவங்கள எப்படியாவது வந்து பள்ளிகளுக்கு வர வச்சணும், படிக்க வச்சணும்னு அரசாங்கம் ஏதோ வந்து முயற்சிகள் அவங்க வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கப்போ படிப்போட அக்கறையும் அதோடைய முக்கியத்துவம் அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. படிச்சுட்டு தானே உட்காந்துருக்கீங்க 2 பேரும், படிச்சுட்டு தானே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் புரியலையா? அதாவது எம்பவர்மெண்ட், அப்புறம் ப்ரொக்ரெஸ்மெண்ட், அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ இந்த எம்பவர்மெண்ட்டும் ப்ரொக்ரெஸ்மெண்ட்டும் ஓரளவுக்கு சைமல்டேனியஸாகவே நடந்துகிட்ருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து பட்ஜெட்டை பொறுத்து நம்ம பண்ணாலே போதும். அதனால் பெரிய பாதிப்புலாம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, பஸ்ஸு சேஃப்டி இல்லைன்னு. அஃப்கோர்ஸ் சேஃப்டி இல்லைங்கிறனால இது வரைக்கும் எத்தனை உயிர்கள் அதனால் வந்து பழி போயிருக்கு. ரேஷியோ எடுத்து நீங்கள் பேசணும்ல. சும்மா சேஃப்டி இல்லை, உடஞ்சிருக்கு, 4 பேர் தள்ளிட்டு போகிறாங்க, இந்த பாருங்கள் அப்படின்னா எத்தனை குறைஞ்சபட்சம் எத்தனை வீடியோஸ் அந்த மாதிரி வந்திருக்கு, எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸை பயன்படுத்துகிற அம்மா சொல்கிறத பார்த்துட்டு வாங்க. நாங்கள் இருக்கிறது கண்ணகி நகர், அங்கேருந்து இங்கே வந்து பிழைக்கிறோம். பஸ் வசதி ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வியாபாரம் பண்ணி 50 ரூபா கொடுத்து நம்ம எப்படிரா போகிறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2009 எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க கண்ணகி நகர்ல, இங்க புதுப்பேட்டையில இருந்து. ரொம்ப கஷ்டப்பட்டோம். 50 ரூபா பஸ்ஸுக்கே போயிடுது, நம்ம எப்படி சாப்பிடுறது, எப்படி வியாபாரம் பண்றதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப அவர் வந்ததுல இருந்து அந்த பஸ் காசுல நான் சாப்பிடுறேன். இப்ப நான் நிம்மதியா சாப்பிட்டேன். அந்த பஸ்ஸுக்கு போற காசுல இப்ப நான் சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துங்கிறேன். சாயந்தரம் போகும்போது பஸ் காசு வேணுமே, எப்படி நம்ம டீ கையில டீ குடிக்கிறதுன்னு யோசிப்பேன். இப்ப அதெல்லாம் இல்ல. நான் இப்ப தைரியமா டீ குடிக்கிறேன், சாப்பிடுறேன். அந்த பஸ் காசு ரொம்ப எங்களுக்கு உதவியா இருக்கு. இந்த மாதிரி தான் தமிழ்நாடு இருக்கு. இதை பயன்படுத்த தேவை நீடு இருக்கிறவங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பயன்படுத்தும் போது நான் எலீட்டாக உட்காந்துட்டு பேசுவேங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான இல்லை தற்குறித்தனம். சரி, அப்படியே ஒரு வேளை வந்து பஸ்ஸில் எந்த பிரச்சனை இருக்குன்னா முன்னாடியாவது பரவாயில்லைங்க, நம்ம பேசுகிறவங்களோட குரல் வந்து எங்கேயுமே கேட்காது. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ வைரல் ஆகுது. எத்தனை பேர் வந்து இந்த ரூட்டில் எங்கள் பஸ்ஸு சரியில்லைன்னு ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டாங்க. இல்லை எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை இதெல்லாம் நடந்திருக்கு. ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசுகிறீங்களா? பொதுவாக பஸ்ஸு சரியில்லை, சேஃப்டி சரியில்லை, நான் போயிருக்கேன் அப்படின்னு பேசினா எல்லாரும் நம்பிடுவாங்க. கண்டிப்பாக சவுக்கை ஃபாலோ பண்ணுறவங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க இதெல்லாம் வந்துட்டு ஆமாம்ல அப்படின்னு கேட்பாங்க. போய் 4 பேர்கிட்ட பரப்புவாங்க. அந்த இன்டென்ஷனில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் நிஜமாக இதுக்கு ஒன்றும் பெரிய ப்ரூஃபே இல்லைன்னு ஆராய்ஞ்சு பார்க்குற மக்கள் உணர்ந்துக்குவாங்க. ஏன்னா எது எடுத்தாலும் வந்துடுதுங்க வைரலாக. இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா வராமலா இருக்கும்? ஏன் வரல? நான் பல வீடியோக்களை மறுபடியும் சொல்கிறேன். போதாமை இருக்குது அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த ரூட்டு போகிற பஸ்ஸில் வந்து இங்கே சரியில்லை, இதை எப்படியா ரிப்பேர் பண்ணி கொடுங்க, இது சரியில்லை அது சரியில்லை நம்ம கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை. இந்த பாருங்கள், மலைவாழ் மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வராங்க, அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் காராவது வந்து வைங்க. இல்லைன்னா எலக்ட்ரிக் கார் வைக்கலையா, அங்கேயே ஸ்கூல் ஓப்பன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து கேட்கலாம். கேட்டு வாங்கி அதை வந்து கிடைக்கலனாலும் போராடி கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் அதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக வச்சுட்டு இதை சரி பண்ணிட்டு தான் நீ மற்ற வேலை பார்க்கணுங்கிறது இது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். அதுக்கு இந்த பாப்பாவோட வீட்டை வச்சு நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து நல்லா சம்பாரிச்சு பங்களா வீடு, அதாவது டி நகர்லையோ இல்லை போயஸ் கார்டன்லையோ வாங்கிட்டு அப்புறமா நீ படிமா அப்படின்னு சொன்னாரா அவங்க அப்பா? இல்லை நான் கஷ்டப்பட்டாது யூடியூப் நடத்தியாவது 4 அவதூறு பரப்பியாவது காசு சம்பாதிக்கிறேன், நீ போய் ஜெர்மனில் போய் மேல் படிப்பு படிச்சுட்டு வான்னு சொன்னாரா அவங்க அப்பா? படிக்க வச்சார்ல. அதுதான் எம்பவர்மெண்ட், அதுதான் ப்ரொக்ரெஸ்மெண்ட்டு. செட்டில்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எப்போ வேணால் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது அப்பப்போ பேட்ச் ஒர்க் பண்ணி கூட பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எம்பவர்மெண்ட் அதாவது மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க, மணி மொபிலிட்டி.
இப்போது என் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற அந்த பணத்தை நீங்கள் வந்து ஒரு சரி செய்கிறதுக்காகவே பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, மக்களுடைய கைகளில் பணம் இல்லை அப்படின்னா எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது, எந்த விதமான எம்பவர்மெண்ட்டும் இருக்காது. மக்கள்கிட்ட கைக்கு காசு போகணும், அதில் வந்து அவங்களுக்கு தேவைகளை அவங்க செய்யும்போது அப்போ போய் உங்களோட பர்ச்சேசிங் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இன்னொருத்தனோட பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், அதனால் அவருடைய பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஒரு சுழற்சி முறையாக அந்த காசு வந்து மொபிலிட்டியாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த மாநிலம் முன்னோக்கி நகர முடியுமே தவிர, நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அப்புறம் தான் மற்ற வேலை செய்வேன் அப்படின்னு உங்கள் அப்பா உங்களை வந்து உட்கார வச்சுட்டு, சரி நான் பணம் சம்பாரிச்சுட்டு உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு இருந்திருந்தா இன்னைக்கு நீங்கள் அப்பா கூட உட்காந்து அவதூறு பேசியிருக்க முடியாதுல்ல. படித்த அறிவாளியாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மொபிலிட்டி, அந்த எம்பவர்மெண்ட் அதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு செஸ் போர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு மாதிரி நம்ம நகர்த்த முடியும், ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. இப்போ இந்த சோல்ஜருக்கு வந்து அவ்வளோவா பவர் கிடையாது, ரொம்ப லிமிட்டட் தான். ஆனால் அந்த சோல்ஜர் கஷ்டப்பட்டு கடந்து அந்த அதர் எண்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த சோல்ஜர் உங்களுக்கு வந்து ராணியாக வந்து மாறக்கூடும். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ தூரம் நகர்த்தணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கு இப்போ இவ்வளோ செலவு பண்ணணும், இப்போ இந்த பெண்களுக்கான விஷயங்களை பார்க்கணும், இப்போ இந்த கல்லூரிக்கான விஷயங்களை பார்க்கணும், இப்போ வந்துட்டு இந்த இவங்களோட ஜாப் பெர்மனன்சி இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு நகர்த்துவாங்க. அந்த காய் நகர்த்தும் போது தான் அந்த எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக போய் ரீச் ஆகும். அதாவது சாதாரண ஒரு வீட்டில் ஒரு கணவனுக்கு மனைவியாக அடுப்பங்கரையில் இருந்த பெண், அந்த சோல்ஜர் எப்படி ராணி ஆகிறா அப்படிங்கிறது இந்த மூமெண்ட்டில் தான் இருக்குது. அதுதான் இந்த திராவிட மூமெண்ட். புரியுதா? புரியலையா? சரி, வேறு பேசலாம். உதாரணத்துக்கு என் கூட 2 பேர் படித்தாங்க, அவங்க ட்வின்ஸு, ஒரு ஆண் ஒரு பெண். அவங்க வீட்டில் திடீர்னு ஒரு பொருளாதார சுமை வந்தவுடனே யார் படிப்பை நிப்பாட்டணும் அப்படின்னா அந்த பொண்ணோட படிப்பை தான் நிப்பாட்டுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அந்த கிராமத்துலேருந்து வந்து காலேஜுக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸுக்கு செலவு பண்ணுற காசு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த பையனுக்கு அடுத்து 2வது வருஷம் 3வது வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்காக உதவும், பையன் படித்தா வந்து நம்மளுக்கு சம்பாரிச்சு போடுவான் அப்படின்னு அவங்க அந்த இதில் தான் மன ஓட்டத்தில் தான் அவங்க அந்த பொண்ணோட படிப்பை நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 வருஷமோ இல்லை 2 வருஷம் கழித்து வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு டீச்சர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுருங்க. ஆனால் படிப்பை நிப்பாட்டணும்னு வந்தோடனே ஒரு பெண்ணோடைய படிப்பை தான் முதல்ல நிப்பாட்டுறாங்க, வந்து ட்ராப் அவுட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு ஊருக்கு போய் வந்து வேலை பார்த்துட்டு வரா, மாதம் பஸ்ஸுக்கே அவளுக்கு 1000 ரூபா ஆகுது, 2000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இந்த 1000 ரூபா வாங்குறத நீ வந்து இந்த அலைஞ்சி போய் வேலை பார்த்துட்டு வரணுமா, அதுக்கு நீ வீட்டிலே கடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே வந்து இந்த பொருளாதார சுமையை அரசு தாங்கிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2000 ரூபாவும் அவளுக்கு கைக்கு வந்தால் அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோவும் ஒரு உதாரணம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பெண்கள் தப்பிச்சு வெளியில் வந்து அவங்க அடுத்த நிலைக்கு அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்கே தவிர, அதை விட்டுட்டு நூலகம் எதுக்கு கட்டின, உணவு எதுக்கு கட்டின இப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா ஒரு போக்குங்கிறது ஒரு கேவலமான போக்கு. இதை சீமான் பேசலாம், இதை ஃபெலிக்ஸ் பேசலாமா, ஃபெலிக்ஸ் கூட பேசலாம், ஏன்னா சவுக்கு கூட வந்து நண்பராக இருக்கிற. போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து நீ பேசலாமா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும் இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி டாபிக் வரும்போதெல்லாம் நம்ம சொல்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, போய் பீகாரை பார்த்துட்டு வா, உத்தரப்பிரதேசம் பார்த்துட்டு வா, மத்திய பிரதேசம் பார்த்துட்டு வா, மகாராஷ்டிரா பார்த்துட்டு வா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ சொல்லும்போது ஒரு டோன் வரும், அது சங்கிகளோட டோனாக இருக்கட்டும், அது சீமானோட டோனாக இருக்கட்டும், இப்போ புதுசாக போய் சேர்ந்து இருக்கிற இந்த அணில் குஞ்சுகளோட டோனாக இருக்கட்டும். என்ன, நான் ஏன் உத்தரப்பிரதேசம் பார்க்கணும், நான் ஏன் பீகாரை பார்க்கணும், என்னோட மாநிலம் சரியில்லை, நான் தான் பார்த்தே சொல்கிறேனே, ரோடு சரியில்லை, இது பஸ்ஸு சரியில்லை, அதான் நான் பார்க்குறேனே. ரைட், நீ பார்க்குற, ஆனால் உன்னை ஏன் நம்ம கம்பேர் பண்ண சொல்கிறோம் தெரியுமா? வெரி சிம்பிள். சுதந்திரம் எல்லாத்துக்கும் ஒரே நாள் தானே கிடச்சிது, எல்லாரோட கையிலையும் பணம் அவ்வளோவா இல்லை. அதே மாதிரி படிப்பு அப்படிங்கிறது மறுக்கப்பட்டது, ஒரு 3% தவிர மற்ற எல்லாருக்குமே மறுக்கப்பட்டு தான் இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ எப்படி மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்மளுடைய மாநிலம் சிறப்பாக இருக்குன்னு நீ பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும். அப்போ இதை எப்படி நம்ம அடைஞ்சிருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைஞ்சிருப்போம். ஆனால் அந்த ப்ரொக்ரெசிவான, அந்த ஃபார்வர்டான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நீதி கட்சியாக இருக்கட்டும், ஐயா பெரியார் அவர்களாக இருக்கட்டும், பெரியாரோடைய கொடையின் கீழ் ஆட்சி செய்த காமராசராக இருக்கட்டும், பெரியாரின் பேச்சை கேட்டு ஆட்சி செய்த அண்ணாதுரை, கலைஞராக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது பெரியாரிடமிருந்து வந்தது, நீதி கட்சியிடமிருந்து வந்தது. அதனால தான் நம்ம மற்ற மாநிலங்களையே காட்டிலும் நம்ம வந்து அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கோங்கனால தான் அங்கே கம்பேர் பண்ணிட்டு வான்னு சொல்லி சொல்கிறோம். அது எதுக்கு அப்படின்னா,
அப்போது திராவிட கட்சி அப்படிங்கிறது சிறப்பாகவே ஆட்சி செஞ்சுருக்கு. அதை நான் வந்து உங்ககிட்ட கொடுத்து நீ பெருசாக என்னத்தை அறுத்து தள்ளிடுவேன், வித்தியாசத்தை காட்டிடுவேன். முதல்ல எந்த ஃபைலை எடுத்து எங்கே சைன் பண்ணி எங்கே ஆரம்பிக்கணும்னா உனக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லை, விஜய் இது வரைக்கும் நேரடியாக எந்த பொதுமக்களையும் அவர் சந்திச்சதே இல்லை. அப்படின்னா விஜய் போயிட்டு சிஎம் சீட்டில் உட்கார வச்சோடனே யாரையாவது டிபெண்ட் பண்ணியோ நம்பியோ தான் இருப்பார். அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு அவருக்கு ஒன்றும் புரிய கூட போகிறதில்ல. எல்லாம் சரியாக ஒருவேளை நல்ல மனசு இருந்திருந்தா அந்த நல்ல மனசுக்கு என்ன வேணால் மேக்ஸிமம் கேட்பார். அப்படின்னா எல்லாம் சரியாக வந்துடும்ல, சரிதானே அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டே இருப்பார். தவிர அவரால் ஒரு விஷயமும் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ இவர் கூட வச்சுருக்கவங்களாம் என்ன அவ்வளோ பெரிய அறிவாளிங்களா? எல்லாத்தையும் சரியாக செஞ்சுருவாங்களா? ஊழலை கிழிச்சிருவானுங்களா? எல்லாம் ஊழல் குற்றவாளிங்க தான் இங்கே வந்து உட்காந்துருக்குங்க. அறிவு கட்ட தத்திங்க தான் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. என்னமோ வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி தான். யார் செங்கோட்டையனை தானே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க? என்ன பண்ணி கிழிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. மறுபடியும் சொல்கிறேன், படித்த 2 முட்டாள்கள் பேசினா எப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? போய் ஃபெலிக்ஸோட வீடியோவை பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம்.